வணக்கம் மக்களே. ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 13 அன்றுக்கு, அதாவது தை மாதம் பிறக்கிறதுக்கு 2 நாட்கள் முன்னாடி, பந்தல் அரண்மனையிலிருந்து பல நூறு ஆண்டுகள் பழமையான விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை சபரிமலைக்கு கொண்டு வந்து ஜனவரி 14ஆம் நாள் மாலை 6:30 மணிக்கு ஐயப்பனுக்கு அனுப்பிச்ச அடுத்த கணம் வானில் பருந்து வட்டமிடும். அந்த அற்புதமான நிகழ்வோடு சேர்த்து வானில் மகர நட்சத்திரம் 3 முறை தோன்றி மறையும். அந்த அதிசயமான நிகழ்வு ஏற்பட்ட நேரத்தில்தான் ஜோதி ரூபமா ஐயப்பன் வருடத்துக்கு ஒரு முறை பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்த நிகழ்வு உலகத்தில் இருக்கிற எந்த புனித தலத்திலும் நடக்காது. கடவுள ஜோதி ரூபமா கண்களால பார்க்கக்கூடிய ஒரே இடம் சபரிமலை மட்டும்தான். இதுதான் மகர ஜோதிய பற்றி ஜெனரலா எல்லாருமே சொல்லும் விஷயங்கள். சொல்லாத ஒரு மர்மமான விஷயம் இருக்கு. மகர விளக்கு அன்னிக்கு வானத்தில் ஜோதி 3 முறை வந்து மறையும். கிட்டத்தட்ட 2000 அடிக்கு கீழே இருந்து பார்க்கும்போது ஜோதி வானத்திலிருந்து வர்ற மாதிரி தான் தெரியும். பட் முடிஞ்ச வரைக்கும் கிட்ட போய் ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் வைத்து பார்த்தீங்கன்னா ஜோதி மலைமுகடிலிருந்து வருது உங்களுக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு 2000 அடி உயர பொன்னம்பலமேட்டுல ரகசியமா என்னதான் நடக்குது? ஜோதி உருவாக கடவுள்தான் காரணமா? இந்த மாதிரி சபரிமலையை சுற்றியுள்ள பல மர்மங்களை தேடிய பயணம்தான் மகர ஜோதியுடைய மர்மங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சபரிமலை ஐயப்பன் கோவிலோட ஆக்சுவல் வரலாற நாம தெரிஞ்சுக்கொண்டே ஆகணும். புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்க பேசிக்கான கதை என்னன்னா, சாகா வரம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பரமாண்ட நாகமான ஆதிசேஷன கயிறா வச்சு பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை உண்டாக்குறாங்க. பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் வெளிவந்த பிறகு அதை அசுரர்களை பருக விடாமல் செய்ய விஷ்ணு பகவான் மோகினி ரூபம் எடுத்து அசுரர்களோட கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க அந்த தருணத்தை பயன்படுத்திய தேவர்கள் அமிர்தத்தை மொத்தமா அவங்களை பருகி தீத்திடுறாங்க. மோகினி ரூபத்திலிருந்த விஷ்ணு பகவான் அசுரர்கள் பார்வையிலிருந்து மறைஞ்சு போரிடத்துக்கு வந்து சேர அந்த சமயம் பார்த்து சரியா அங்க சிவபெருமான் வராது. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாக்குறாங்க. மோகினி ரூபத்திலிருந்த விஷ்ணு பகவானுடைய தோற்றத்தில தன்னை மறந்த சிவபெருமான் மோகினியுடைய காந்தர்வ பார்வையிலேயே ஒரு குழந்தையை தன் கைகள்ல உருவாக்குறார். ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனா பிறக்கிற அந்த குழந்தைதான் ஹரிஹரசுதன் ஐயப்ப சுவாமி. ஐயப்ப சுவாமியுடைய பிறப்பின் நோக்கம் பூர்த்தியாகணும்னு அந்த காட்டிலேயே இவரை விட்டுட்டு ஆசிர்வாதம் பண்ணிட்டு சிவனும் விஷ்ணுவும் மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தல அரசன் ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி போக தெய்வீக தோற்றத்தோட கழுத்தில் மணியோட ஐயப்ப சுவாமியே பாக்குறார். குழந்தை இல்லாத தனக்கு கடவுள் கொடுத்த வரமா நினைச்சு பந்தல அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய வளர்க்கிறார். ஐயப்பன் அரண்மனைக்கு வந்த பிறகே ராணி கருத்தரிக்கிறாங்க. இருந்தாலும் ஐயப்பனைத்தான் அரசனாக்கணும். பந்தல அரசனுக்கு மனசில் எண்ணம் இருந்துச்சு. ஆனா இதில் அரசிக்கு விருப்பமில்ல. இதன் காரணமா வயிறு வலின்னு போலியான நாடகமாடி புலிப்பால் கொண்டு வந்தாதான் இது சரியாகும்னு அரச மருத்துவரை வைத்து ஐயப்பனிடம் சொல்றாங்க அரசியார். காட்டுக்குள்ள போன ஐயப்பன் கொஞ்ச நேரத்திலேயே புலி மேல ஏறி ராஜதோரணையில் பந்தலத்துக்கு வந்து புலிப்பாலையும் அரசிக்கு கொடுக்காரு. இந்த தருணத்தில் எல்லாருக்குமே ஐயப்பன் சாதாரண மனிதன் கிடையாது, அவர் ஒரு அவதார புருஷன் என்று தெளிவா புரிஞ்சிடுது. இதுக்கப்புறம் மகிழ்ச்சிய பதம் செஞ்ச பிறகு சபரிமலையில் நித்திய பிரம்மச்சாரியா ஐயப்ப சுவாமி கடவுள் நிலையை அடைறாது. இதுதான் ஐயப்ப சுவாமியுடைய சுருக்கமான புராண கதை. இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த கதையை நான் சொல்ல முக்கியமான காரணம் இருக்கு. இது புராண கதையா சொல்லப்பட்டாலும் நிஜத்தில் இன்னிக்கும் பந்தலராஜ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சபரிமலையில இருக்கிறாங்க. ஐயப்பன் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொல்றதுக்கு பல ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. சரி, யார் இந்த அரசு குடும்பம்? பந்தலராஜ் குடும்பத்தோட உண்மையான வரலாறு என்ன? இதை தெரிஞ்சுக்கிறது மூலமா ஐயப்பனுக்கும் இவங்களுக்கும் உள்ள கனெக்ஷனையும் நாம தெரிஞ்சுக்க முடியும். பந்தலராஜ் குடும்பம் இதோட வரலாற தேடி பார்த்தா அது நம்மள 12ஆம் நூற்றாண்டுக்கு இப்போலிருந்து 800 வருடங்கள் முன்னாடி கூட்டிட்டு போகுது. 1311 மாலிக் கபூரோட படைகள் மதுரையை சூறையாற்றாங்க. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே பாண்டிய ராஜவம்சத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் மதுரையிலிருந்து கையில கிடைச்ச பொருட்களை எடுத்துக்கிட்டு வழியில ஒரு இடத்துல 2ஆ பிரிஞ்சு ஒரு குழுவினர் கேரளாவில இருக்கிற பூஞ்சாருக்கும் இன்னொரு குழுவினர் பந்தலத்துக்கும் போய் செட்டில் ஆகிடுறாங்க. எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்ட். பந்தல ராஜ் மரபினர் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்க தான். எதிரிகளுக்கு தெரியாத வண்ணம் மலைகள் சூண்ட இடமான பந்தலத்திலேயே இங்க குடிபெறாங்க. அந்த பந்தல குருநிலத்தை அந்த இடத்துக்கு சொந்தமான குஞ்சுனி வருமார் தம்பன் அவர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கி அங்க ஆட்சி அமைக்கிறாங்க. இது தொடர்ந்து பல காலங்கள் கடந்து போக பாண்டிய ராஜ குடும்பம் பந்தல ராஜ குடும்பமா மாறி போகுது. பட் இருந்தாலும் இவங்க பூர்வீகம் மதுரை தான்னும் இவங்க கொள்ள தெய்வம் மீனாட்சிய மந்தான்னும் இப்ப இருக்கிற ராஜ குடும்பமே ஒத்துக்கிறாங்க. இஸ்டியில ஒரு மிகப்பெரிய கேள்விக்குடி இந்த இடத்துலதான் உருவாகுது. கடந்த 800 வருடங்களா இந்த பந்தல ராஜ குடும்பம் கேரளாவில இருக்கிறாங்க. அதே சமயம் ஐயப்ப சுவாமியை தூக்கி வளர்த்தது எங்க முன்னோர்கள் தான் என்று கிளைம் பண்றாங்க. இதுக்கு சான்றா ஐயப்ப சுவாமி வாழ்ந்த பந்தல அரண்மனையை முன்வைக்கிறாங்க. அவர் பயன்படுத்திய ஆபரணங்களை இன்னும் பாதுகாப்பா வைத்திருக்காங்க. இந்த பந்தல அரண்மனையிலிருந்து
சபரிமலைக்கு போகிற வழியை ஜாயின் பண்ற மாதிரி ரகசிய சுரங்கப்பாதைகளும் இந்த அரண்மனைக்குள்ள இருக்கு. இருந்தாலும் வருஷத்துல ஒரு நாள் ஐயப்பன் பிறந்த தினமா கருத்தப்பட்ட பங்குனி உத்திரத்தன்று உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் ராஜ குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே பந்தல அரண்மனையில கூடி ஐயப்ப சுவாமிக்காக பூஜைகளை செய்வாங்க. கரண்ட் டேட்டுக்கு என்னதான் கோவிலோட நிர்வாகம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட தேவஸ்தானம் கிட்ட இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்கள் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. ஐயப்பனுடைய நகைகள் எல்லாமே இன்னைக்கும் பந்தல ராஜ குடும்பம் தான் மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தினமும் ஹரிவராசனம் பாடி பூஜை முடிந்து நடை சாத்தின பிறகு கோவிலுடைய சாவி ராஜ குடும்பத்தினிடம் ஒப்படைக்கப்படும். மேலும் மக்களும் கவுன்சிலர், எம்எல்ஏஸ் இவங்க கிட்ட கொடுக்க வேண்டிய மனுக்களை ராஜ குடும்பத்துல இருக்கிற கரண்ட் ராஜா கிட்ட போய் கொடுக்கறாங்க. கோவில் சன்னிதானத்துல அவ்வளவு சாதாரணமா யாராலையுமே போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கவே முடியாது. ஆனா பந்தல ராஜ குடும்பத்தோட பெர்மிஷன் இருந்தா கருவறைக்குள்ளேயே போய் போட்டோஸ் பண்ண அனுமதி கிடைக்கும். மேலும் சபரிமலைக்கும் இந்த அரச குடும்பத்துக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்கும். ஹிஸ்டரியில இதுவரைக்கும் 4 தடவை 1902, 1950, 1999, 2011 இப்படி 4 தடவை தீ விபத்தாலும் கூட்ட நெரிசலாலும் உயிரிழப்புகள் சபரிமலையில நடந்திருக்கும். அந்த 4 முறையும் அதே நாள்ல இந்த ராஜ குடும்பத்திலையும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இது எப்படி நடந்தது? இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமான விஷயமாகவே தான் இருக்கும். எனிவேஸ், மீண்டும் சந்திப்போம். இது சபரிமலை கோவிலின் வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்டான வீடியோஸ்ல உங்களுக்காக